18th May 2012. A symbolic lighting of candles to remember the countless lives lost in the war, and particularly at Mullawaikal in the Mullaitivu district in the north, where the final battle took place 3 years ago. The week leading up to the 19th of May was described by the students of the University of Jaffna as Valitharam Varam, or Week of Grief, and on the 18th of May, they called upon the students to join them in mourning for friends and relatives who died during the war. The event was held amidst much opposition from certain quarters, with even an organizer being assaulted by an unidentified group. An hour before the event, at approximately 8:15 a.m. here at the Kaladi Junction in Jaffna, Paramalingam Darshanant, a third-year student at the Arts Faculty and the secretary of the Jaffna University Students' Union, was attacked. He was then admitted to the Jaffna Teaching Hospital. Darshanant is amongst a group of students from the university who were vocal about the need and right to remember and commemorate those who had been killed in Mullawaikal during the final stages of the war. While organizing the event, they claimed to have faced continuous opposition. பல்கலைக்கழகத்துக்குள்ளே அதிகமாக இராணுவத்துடன் சம்பந்தப்பட்ட இராணுவ புலனாய்வாளர்களாக கருதக்கூடிய இந்த தங்களை இனங்காட்டாத வகையிலே அவர்கள் பல்கலைக்கழகத்துக்குள் வந்து சுதந்திரமாக நடமாடுகின்ற பல சந்தர்ப்பங்கள் நிகழ்ந்திருக்கிறது. இதில் நாங்கள் உரிய முறைப்படி பல்கலைக்கழக நிர்வாகத்துக்கும் உயர்பீடத்துக்கும் இதை நாங்கள் தெரியப்படுத்தி இருந்தும் கூட ஒரு ஆக்கபூர்வமான அல்லது ஒரு பாதுகாப்பு உத்தரவாதங்கள் எவையுமே ஒரு வழங்கப்படாத சூழலும் இருந்தது. கடந்த வருடம் பல்கலைக்கழக மாணவரியத்தினுடைய பிரசிடென்ட் தலைவர் தாக்கப்பட்ட இதே மாதிரியான ஒரு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டார். அவருடைய தாக்குதலுக்கு பின்னர் உரிய பல்கலைக்கழக நிர்வாகம் யாழ்ப்பாண போலீஸ் மா அதிபர் யாழ்ப்பாண போலீஸ் மா அதிபர் மற்றும் இராணுவ கட்டளை தளபதியோடு இடம்பெற்ற பேச்சுவார்த்தையிலே இவ்வாறான இந்த பாதுகாப்பு இவ்வாறான தாக்குதல்கள் எதிர்காலத்தில் மேற்கொள்ளாத வகையில் மாணவருக்குரிய பாதுகாப்பு வழங்கப்படும் என்ற ஒரு உத்தரவாதம் வழங்கப்பட்டிருந்தது. அந்த உத்தரவாதத்துக்கு பின்பு இவ்வாறு மாணவர் மீது ஒரு தாக்குதல் மீண்டும் மேற்கொள்ளப்பட்டிருப்பது பெரிய ஒரு ஏமாற்றத்தையும் அதிருப்தியையும் மாணவர் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது. Reacting to this latest attack, students directed their anger towards the Vice-Chancellor of the University of Jaffna for failing in her duty to ensure the safety of the students. அவர் பல்கலைக்கழகத்துக்கு உள் ஏற்படக்கூடிய பாதுகாப்பு வழங்கக்கூடிய வகையில் தான் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருந்தாலும் கூட மாணவர்களுக்கு வெளியில ஏற்படக்கூடிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் அல்லது தாக்குதல் சம்பவங்களை தடுக்கின்ற எந்த ஒரு உத்தரவாதம் அவரால் தரப்படவில்லை. அந்த அவ்வாறான பாதுகாப்பு உத்தரவாதம் தன்னால் தர முடியாது என்ற ஒரு விஷயத்தை எங்களுக்கு சொல்லி. Students believe that attacks and intimidation of university students in the past and the attack on Darshanant in particular are incidents aimed at deterring ordinary civilians from speaking out on things which matter to them. On this instance, above all, they wanted to mourn for those who died in Mullawaikal, individually and collectively as a community, which they say hasn't been recognized or encouraged since the war ended 3 years ago. என்கின்ற ஒரு நிலையினை அவர்கள் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பம் என்பது உண்மையாக இருந்தால் அவர்கள் தமிழ் மக்கள் மீது உண்மையான பற்றினை அவர்கள் கொண்டிருப்பினம் என்று சொன்னால் அவர்கள் அதனை வெற்றி விழாவாக கொண்டாடாமல் ஒரு போரை முடிவுக்கு கொண்டு வருகின்ற பொழுது அங்கே ஏற்பட்ட ஒரு அவல நிலை என்கின்ற தன்மையை வெளிப்படுத்தி அதனை ஒரு துக்க கரிநாளாக கொண்டாடி இருப்பதே அந்த வெற்றி திருநாள் என்பதை விட துக்க கரிநாள் என்று கொண்டாடுவது தான் ஒரு நாட்டில் ஐக்கியத்தையும் உண்மையான தேசியவாதத்தினையும் ஏற்படுத்தும் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்திலே தமிழ் மக்கள் இங்கு பேரவலத்தை சுமந்து இருக்க அன்றைய நாளில் சிங்கள மக்களும் சரி சிங்கள அரசியல்வாதிகளும் சரி பேரினவாதமும் சரி அதை வெற்றி திருநாளாக கொண்டாடுவது என்பது தமிழ் மக்களுடைய ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு கரை பூசுவதாகத்தான் நாங்கள் உணர்கிறோம்.